உங்களை சற்று சிந்திக்க வைக்கும் ஒரு உண்மை 5 ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்க எங்கே இருப்பீங்க என்பதை தீர்மானிக்கும் மிகப்பெரிய காரணி உங்க புத்திசாலித்தனம் அல்ல, உங்க தொடர்புகளும் அல்ல, உங்க வாய்ப்புகளும் அல்ல. அது தினமும் நீங்க செய்கிற அல்லது செய்யாமல் விடுகிற அந்த சிறிய, கிட்டத்தட்ட தெரியாத செயல்கள்தான். பெரிய நாடகமிகு முடிவுகள் அல்ல. ஜனவரி 1ஆம் தேதி நீங்க எடுக்கும் தீர்மானங்களும் அல்ல. 5 நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும் அந்த மைக்ரோ பழக்கங்கள்தான். அவை மிகவும் சிறியதாக தோன்றுவதால் முக்கியமில்லை என்று நம்மால் நினைக்கப்படுகின்றன. ஆனா விஞ்ஞானம் மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. சிறிய ஆனால் தொடர்ச்சியான செயல்கள் வெறும் சேர்வதில்லை, அவை கூட்டு வளர்ச்சியை, அதாவது காம்பவுண்ட் எஃபெக்டை உருவாக்குகின்றன. அவை மெதுவாக உங்க மூளையை மறுசீரமைக்கின்றன, உங்க அடையாளத்தை மாற்றுகின்றன, உங்க முழு வாழ்க்கையின் திசையை மாற்றுகின்றன. இன்று நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட 20 பழக்கங்களை சொல்கிறேன். ஒவ்வொன்றும் ஆராய்ச்சியால் ஆதரிக்கப்படுகிறது. ஒவ்வொன்றும் மிக குறைந்த நேரமே எடுக்கும். அவற்றில் பாதியை உங்க தினசரி வாழ்க்கையில் சேர்த்தால் 1 வருடத்திற்குப் பிறகு நீங்க மாறியிருப்பதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆரம்பிப்போம். பழக்கம் 1. 10 வினாடிகள் சூரிய ஒளி. நீங்க விழிக்கும் அந்த தருணத்தில் உங்க சர்க்கேடியன் ரிதம் ஒரு சிக்னலை தேடுகிறது. இயற்கை ஒளி. ஸ்டான்ஃபோர்ட் நியூரோசைன்டிஸ்ட் ஆண்ட்ரூ ஹியூபர்மேனின் ஆய்வு காட்டுவது என்னவென்றால், விழித்த 30 நிமிடங்களுக்குள் உங்க கண்களில் சூரிய ஒளி படுவது உங்க முழு உயிரியல் கடிகாரத்தை அமைத்துவிடுகிறது. இது கார்ட்டிசோலை ஒழுங்குபடுத்துகிறது, இரவு மெலட்டோனினை மேம்படுத்துகிறது, முழு நாளும் உங்க ஆற்றலை நிலைத்திருக்க உதவுகிறது. 10 நிமிடங்கள் வெளியே நிற்க வேண்டிய அவசியமில்லை. ஜன்னல் அருகில் 10 வினாடிகள் கூட போதும். முதலில் உங்க மொபைல் போனை எடுக்காதீங்க. பழக்கம் 2. 2 டம்ளர் தண்ணீர் விதி. உங்க மூளை சுமார் 75% தண்ணீராலானது. 6 முதல் 8 மணி நேரம் தூங்கிய பிறகு உங்க உடல் நீரிழப்பாக இருக்கும். ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷனில் வெளியான ஆய்வு கூறுவது, சிறிய அளவிலான நீரிழப்பு கூட உங்க சிந்திக்கும் திறனை குறைத்து சோர்வை அதிகரிக்கிறது. காஃபி குடிப்பதற்கு முன், மின்னஞ்சல் பார்ப்பதற்கு முன், எதையும் செய்வதற்கு முன் 2 டம்ளர் தண்ணீர் குடிங்க. இந்த பழக்கம் 45 நிமிடங்கள் மட்டுமே எடுக்கும். ஆனால் சில நிமிடங்களில் உங்க விழிப்புணர்வில் மாற்றம் தெரியும். பழக்கம் 3. 1 வரி தினசரி குறிப்பேடு. முழு ஜர்னல் எழுத வேண்டிய அவசியமில்லை. UT ஆஸ்டினில் உள்ள மனவியல் நிபுணர் ஜேம்ஸ் பென்பேக்கர் மேற்கொண்ட எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங் ஆய்வுகள் காட்டுவது என்னன்னா, சிறிய அளவிலான தினசரி எழுத்து கூட மன அழுத்தத்தை குறைக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது, சிந்தனை தெளிவை மேம்படுத்துகிறது. 1 வரி போதும். ஒரு எண்ணம். நீங்க கவனித்த ஏதாவது ஒன்று. நேற்று உங்களுக்குள் இருந்த ஒரு உணர்வு. மாதங்கள் கடந்து செல்லும்போது அந்த வரிகள் நீங்க எப்படி மாறுகிறீர்கள் என்பதற்கான ஒரு வரைபடமாக மாறும். பழக்கம் 4. 1 நிமிட கற்பனை. உங்க நாள் தொடங்குவதற்கு முன் 60 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு அது நன்றாக நடைபெறுவதாக கற்பனை செய்யுங்க. இது வெறும் ஆசை எண்ணமல்ல, இது நியூரோசைன்ஸ். நீங்க ஒரு செயலை தெளிவாக கற்பனை செய்தால் அதை உண்மையில் செய்தபோது செயல்படும் அதே நரம்பு பாதைகள் மூளையில் செயல்படும். ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் இதை பல தசாப்தங்களாக பயன்படுத்தி வருகின்றனர். யுனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் நடந்த ஆய்வில் ஃப்ரீ த்ரோ பயிற்சியை கற்பனை செய்தவர்கள் உண்மையில் பயிற்சி செய்தவர்களைப் போலவே முன்னேற்றம் கண்டனர். 1 நிமிடம். கண்களை மூடுங்க. உங்க நாள் வெற்றிகரமாக முடிவடைவதை கற்பனை செய்யுங்க. பழக்கம் 5. தினசரி நோக்கம். இன்று நீங்க செய்ய விரும்பும் ஒரு விஷயத்தை எழுதுங்க அல்லது மனதிற்குள் சொல்லுங்க. 1. NYUவின் மனவியல் நிபுணர் பீட்டர் கால்ட்விட்சரின் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன் ஆய்வுகள் காட்டுவது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை வெளிப்படையாக சொல்பவர் அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு 2 முதல் 3 மடங்கு அதிகம். உங்க மூளை துல்லியத்திற்கு பதிலளிக்கிறது. மங்கலான இலக்குகள் மங்கலான முடிவுகளை உருவாக்கும். பழக்கம் 6. 2 நிமிட தொடக்கம். எந்த ஒரு விஷயம் செய்ய தாமதிப்பது உங்க குணக்குறைபாடல்ல. அது சிரமத்தை முன்கூட்டியே கணிக்கும் உங்க மூளையின் நரம்பியல் பதில். இதற்கு தீர்வு, நீங்க அதை 2 நிமிடங்கள் மட்டும் செய்வதாக உங்களுக்கே சொல்லுங்க. ஜேம்ஸ் கிளியர் தனது அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தில் இதை பிரபலப்படுத்தினார்.
அதற்கு பின்னால் சரியான அறிவியல் ஆதாரமும் உள்ளது. ஒரு செயலை ஆரம்பிப்பது தொடர்வதற்கான மன எதிர்ப்பை குறைக்கிறது. நீங்க முழு வேலையை செய்ய உறுதியெடுக்கவில்லை. நீங்க உங்க மூளையை ஆரம்பிக்க செய்யும் ஒரு சிறிய யுக்தியை பயன்படுத்துகிறீர்கள். பொதுவாக 2 நிமிடத்தில் நீங்க அந்த வேலையை நிறுத்த மாட்டீர்கள். பழக்கம் 7. ஒரே வேலையில் ஃபோக்கஸ். மல்டி டாஸ்கிங் என்பது உண்மையில் இல்லை. உங்க மூளை உண்மையில் செய்வது ஒரு வேலையிலிருந்து மற்றொன்றுக்கு மிக வேகமாக மாறுவதுதான். ஒவ்வொரு மாற்றமும் நியூரோ சயின்டிஸ்ட்கள் காக்னிட்டிவ் ரெசிடியூ என்று அழைக்கும் மன சிதறலை உருவாக்குகிறது. யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா எர்வைன் ஆய்வு காட்டுவது ஒரு தடங்களுக்குப் பிறகு முழு கவனத்தை மீண்டும் பெற சராசரி 23 நிமிடங்கள் ஆகும். மைக்ரோ பழக்கம்: ஒரு நாள் குறைந்தது ஒரு 25 நிமிடம் முழு கவன பகுதியை ஒதுக்குங்க. ஃபோன் உங்களை விட்டு விலகி இருக்கட்டும். ஒரே ஒரு வேலை. அந்த நேரத்தில் நீங்க அடையும் ஆழ்ந்த கவனம் பல மணி நேர சிதறிய முயற்சியை விட அதிக பலனை தரும். பழக்கம் 8. 2 மூச்சு இடைவேளை. ஏதேனும் அறிவிப்பு, மெசேஜ், மின்னஞ்சல் அல்லது சமூக ஊடகத்தை பார்ப்பதற்கு முன் 2 ஆழ்ந்த மூச்சுகளை எடுங்க. இது தூண்டுதல் மற்றும் பதிலிடையே ஒரு சிறிய இடைவேளையை உருவாக்குகிறது. டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் பற்றிய ஆய்வுகள் காட்டுவது இந்த இடைவேளை ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை, அதாவது உங்க மூளையின் தர்க்க லோகிக்க முடிவெடுக்கும் பகுதியை செயல்படுத்துகிறது. அதனால் அமிக்டாலாவின் திடீர் உணர்ச்சி பதில் குறைக்கிறது. நீங்க பின்னர் வருந்த வேண்டிய மெசேஜ்களை அனுப்ப மாட்டீர்கள். உங்க ஃபோன் உங்களை கட்டுப்படுத்துகிறது என்ற உணர்வு குறையும். 2 மூச்சுகள், அவ்வளவுதான். பழக்கம் 9. பிறகு என்ன என்னும் சங்கிலி. ஒரு முக்கிய முடிவை எடுக்கும்போது, குறிப்பாக தவிர்க்க விரும்பும் முடிவை உங்களிடம் கேளுங்க. அதற்கு பிறகு என்ன? பிறகு மீண்டும் கேளுங்க. மீண்டும் ஒரு முறை கேளுங்க. இதனால் நீங்க ஒரு படி முன்னால் அல்ல, 3 அல்லது 4 படிகள் முன்னால் சிந்திக்கத் தொடங்குவீர்கள். டெம்பரல் செல்ஃப் அப்ரைசல் ஆய்வுகள் காட்டுவது தற்போதைய செயல்களை எதிர்கால விளைவுகளுடன் இணைக்கும் மக்கள் மிகச் சிறந்த முடிவுகளை எடுக்கிறார்கள். 3 கேள்விகள், 30 வினாடிகள். ஆனால் அது மாதங்கள் நீண்ட முத்தவறுகளை தவிர்க்க உதவும். பழக்கம் 10. சிறிய மூச்சு இடைவேளைகள். உங்க உடல் 8 மணி நேரம் அசையாமல் உட்கார்வதற்காக உருவாக்கப்படவில்லை. மேயோ கிளினிக் உட்பட பல ஆய்வுகள் காட்டுவது சிறிய மூச்சு இடைவேளைகள் கூட 90 வினாடிகள் நடப்பது அல்லது நீட்டுவது மூளைக்கு பிளட் ஃப்ளோவை மீட்டெடுக்கிறது, கார்டிசோலை குறைக்கிறது, கவனத்தை மீட்டெடுக்கிறது. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு டைமர் வைங்க. எழுந்து நிற்கவும், 10 ஸ்குவாட் செய்யவும், ஜன்னல் அருகே நடந்து செல்லவும், கைகளை மேலே நீட்டவும். நீங்க உடற்பயிற்சி செய்யவில்லை. உங்க மூளை சரியாக செயல்பட வேண்டிய உயிரியல் சூழ்நிலையை பராமரிக்கிறீர்கள். பழக்கம் 11. ஒரு உண்மையான பாராட்டு. ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு ஒரு உண்மையான, குறிப்பிட்ட பாராட்டை சொல்லுங்க. நல்ல வேலை என்று பொதுவாக சொல்ல வேண்டாம். நீங்க உண்மையாக கவனித்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க. மனவியல் அறிஞர் பார்பரா ஃப்ரெட்ரிக்சனின் பாசிட்டிவிட்டி ரேஷியோ ஆய்வுகள் காட்டுவது உண்மையான பாராட்டை வெளிப்படுத்துவது பெறுபவருக்கு மட்டுமல்ல, அதை சொல்வோரின் மனநிலையையும் அளவிடக்கூடிய வகையில் மேம்படுத்துகிறது. சமூக உறவுகளை வலுப்படுத்துகிறது. அவர் அப்வர்ட் ஸ்பைரல்ஸ் என்று அழைக்கும் நேர்மறையான உணர்ச்சிகளின் வளர்ச்சியை உருவாக்குகிறது. மேலும் உங்க மூளை குறை கூறுவதற்கு பதிலாக நல்ல விஷயங்களை தேடத் தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு உண்மையான, குறிப்பிட்ட பாராட்டு. பழக்கம் 12. உங்கள் பெயரை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு முக்கியமான உரையாடலிலும் அந்த நபரின் பெயரை இயல்பாக ஒருமுறை பயன்படுத்துங்க. அது செயற்கையாக இருக்கக்கூடாது. டேல் கார்னகி புகழ்பெற்ற ஒரு கருத்தை கூறினார். ஒரு நபருக்காக அவரின் பெயர்தான் இனிமையான ஒலி. ஆனால் இதற்கு பின்னால் உண்மையான நியூரோ சயின்ஸ் உள்ளது. ஒருவர் தனது பெயரை கேட்கும்போது மூளையின் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ப்ராசஸிங் பகுதிகள் செயல்படுகின்றன. நீங்கள் அவர்களின் பெயரை பயன்படுத்தும்போது அவர்கள் தங்களை மதிக்கப்பட்டவராகவும் கவனிக்கப்பட்டவராகவும் உணர்கிறார்கள். இதற்கு எதுவும் செலவாகாது, ஆனால் அது எல்லாவற்றையும் மாற்றும். பழக்கம் 13. ஊகத்தை சரிபார்க்கவும். ஒரு நாளில் ஒரு முறை நீங்க மற்றொருவர் என்ன நினைக்கிறார்கள் அல்லது என்ன உணர்கிறார்கள் என்று ஊகித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கவனிங்க. அப்படி செய்வதற்கு பதிலாக கேளுங்க. நீங்கள் உண்மையில் எப்படி இருக்கிறீர்கள்?
உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று. 2021இல் சைக்கலாஜிக்கல் சயின்ஸில் வெளியான ஒரு மெட்டா அனாலிசிஸ் காட்டியது, மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் நமது திறனை நாம் மிக அதிகமாக மதிப்பிடுகிறோம். பல உறவு பிரச்சினைகள் உண்மையில் நடந்ததினால் உருவாகுவதில்லை, நாம் அதை பற்றி உருவாக்கிய கதையால்தான் உருவாகின்றன. ஒரு உண்மையான கேள்வி அந்த தவறான கதையை தடுக்க முடியும். பழக்கம் 14. நன்றியுணர்வு நங்கூரம். நீங்க தினமும் ஏற்கனவே செய்யும் ஒரு செயலுடன் ஒரு நன்றியுணர்வு தருணத்தை இணைக்கவும். காஃபி தயாரிப்பது, பல் துலப்பது அல்லது உங்க மேஜையில் உட்கார்வது. அந்த தருணத்தில் நீங்க நன்றி கூற வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினைங்க. பட்டியல் தேவையில்லை, ஒரே ஒரு விஷயம் போதும். UCLA ஆய்வு காட்டியது, நன்றியுணர்வு பழக்கம் மீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை செயல்படுத்துகிறது. காலப்போக்கில் கவலை மற்றும் மனசோர்வை அளவிடக்கூடிய வகையில் குறைக்கிறது. இந்த கியூ-பேஸ்ட் முறை முக்கியமானது. ஏற்கனவே இருக்கும் பழக்கத்துடன் இணைத்தால் சில வாரங்களில் அது தானாகவே நடைபெறும். பழக்கம் 15. சிறிய கருணை செயல். இன்று யாருக்காவது உதவ ஒரு சிறிய வாய்ப்பை தேடுங்க. சிரமத்தில் இருக்கும் ஒருவருக்கு ஒரு ஊக்கமான செய்தி அனுப்பவும். யாருக்காவது ஏதாவது எடுத்துச் செல்ல உதவவும். UC ரிவர்சைடில் சோனியா லியூபியோமிர்ஸ்கி மேற்கொண்ட ஆய்வுகள் கூறுவது, சிறிய கருணை செயல்கள் செய்வது அதை செய்பவரின் மகிழ்ச்சியை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கிறது. சில சமயம் கருணையை பெறுவதைக் காட்டிலும் கருணையை வழங்குவது அதிக மகிழ்ச்சியை தரும். நீங்க நல்ல மனிதராக இருப்பது மட்டுமல்ல, உங்க நலனையும் மேம்படுத்துகிறீங்க. பழக்கம் 16. 30 வினாடிகள் குளிர்ந்த நீர். குளிப்பதின் முடிவில் 30 வினாடிகள் தண்ணீரை குளிராக மாற்றுங்க. PLOS-1இல் வெளியான ஆய்வு காட்டியது, குளிர்ந்த நீர் தொடர்பு விழிப்புணர்வை அதிகரிக்கிறது, அரிப்பு எதிர்வினைகளை குறைக்கிறது மற்றும் நார் எபினெஃப்ரின் என்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வெளியிடச் செய்கிறது. இது கவனம் மற்றும் மன உறுதியுடன் தொடர்புடையது. ஆனால் இதன் ஆழமான பயன் உளவியல். நீங்க விருப்பமுடன் சிரமத்தை தேர்வு செய்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க கடினமான விஷயங்களை செய்ய முடியும் என்பதை உங்களுக்கே நிரூபிக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை வாழ்க்கையின் மற்ற பகுதிகளுக்கும் பரவுகிறது. பழக்கம் 17. தினமும் 5 பக்கங்கள். 5 பக்கங்கள் படிக்க சுமார் 10 நிமிடங்கள்தான் ஆகும். ஒரு ஆண்டில் அது 15லிருந்து 20 புத்தகங்கள் வரை ஆகும். இதனால நீங்க ஏதாவது ஒரு துறையில் அறிவை பயன்படுத்தும் மக்களில் முதல் 5% இருப்பீர்கள். படிப்பை பற்றிய ஆய்வுகள் பெரிய அளவில் மற்றும் ஒரே கருத்தை கூறுகின்றன. அது சொல் வளத்தை அதிகரிக்கிறது, வொர்க்கிங் மெமரியை மேம்படுத்துகிறது, உணர்வு புரிதலை அதிகரிக்கிறது மற்றும் மூளை சிதைவை குறைக்கிறது. 1 மணி நேரம் தேவையில்லை, 5 பக்கங்கள் போதும். அதுதான் அந்த பழக்கம். பழக்கம் 18. வாராந்திர ரீசெட். வாரம் ஒரு முறை 20 நிமிடம் எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய ஆய்வு செய்யுங்கள். உங்கள் இடத்தை சுத்தம் செய்யுங்கள். வர இருக்கும் விஷயங்களை பாருங்கள். மனதில் இருக்கும் முடிக்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் காகிதத்தில் எழுதுங்க. மனவியல் அறிஞர் ராய் பாமிஸ்டரின் ஜீகர்னிக் எஃபெக்ட் ஆய்வு கூறுவது, முடிக்காத வேலைகள் மூளையில் ஒரு குறைந்த அளவிலான மன அழுத்தத்தில் உருவாக்குகின்றன. அது உங்கள் கவன வளங்களை மெதுவாக சுரந்து கொண்டே இருக்கும். அவற்றை எழுதிவிட்டால் அந்த பின்னணி சத்தம் நிற்கிறது. வாராந்திர ரீசெட் என்பது உற்பத்தித்திறன் காட்டிக்கொள்வது இல்லை, அது மன சுத்தம். பழக்கம் 19. உறக்க சிக்னல். உங்கள் மூளைக்கு இப்போது ஓய்வு நேரம் என்று சிக்னல் கொடுங்க. ஒரு சிறிய செயலை தேர்வு செய்யுங்க. விளக்குகளை மங்கலாக்கலாம். போனை மற்றொரு அறையில் வைக்கலாம். புத்தகத்தில் 3 பக்கங்கள் படிக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை ஒவ்வொரு இரவும் அதே நேரத்தில் செய்யுங்கள். மேத்யூ வாக்கர் தனது Why We Sleep ஆய்வில் கூறுவது, நிலையான உறக்க சிக்னல்கள் உங்கள் மூளை ஓய்வு நிலைக்கு மாற உதவுகின்றன. இதனால் தூங்கும் நேரமும் தூக்கத்தின் தரமும் மேம்படும். நல்ல தூக்கம் சோர்வை மட்டும் குறைக்காது, அது நினைவுகளை உறுதிப்படுத்துகிறது, மூளையில் இருக்கும் மெட்டபாலிக் அழுக்குகளை நீக்குகிறது மற்றும் உணர்வு கட்டுப்பாட்டை மீட்டெடுக்கிறது. நல்ல தூக்கத்தைப் போல வேறு எதுவும் இவ்வளவு பெரிதாக சேர்ந்து வளராது. பழக்கம் 20. பூஜ்யமாக விடாதீர்கள். இது முக்கியமான மெட்டா பழக்கம். மற்ற எல்லா பழக்கங்களையும் தாங்கி நிற்கும் பழக்கம். எந்த நாளாக இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், உங்க முக்கிய பழக்கங்களில் ஒன்று கூட பூஜ்யமாக விடாதீர்கள்.
உங்கள் கோல் அல்லது உங்கள் ஆசைகளை எழுதாத நாள் இருக்கக்கூடாது. உடல் அசையாத நாள் இருக்கக்கூடாது. புக் படிக்காத நாள் இருக்கக்கூடாது. மிக கடினமான நாளிலும் குறைந்தபட்சம் செய்யுங்கள். ஒரு புஷ்அப், ஒரு வாசிகம், ஒரு பக்கம். ஏன் இது வேலை செய்கிறது? இது வெளியீட்டை பற்றியது அல்ல. இது அடையாளத்தை காக்கும் விஷயம். நீங்கள் 3 வாரங்கள் புத்தகம் திறக்கவில்லை என்றால் உங்களை படிக்கும் நபர் என்று அழைக்க முடியாது. ஆனால் மிக கடினமான நாளிலும் ஒரு பக்கம் படித்தால் உங்கள் மூளை சொல்லும், இதுதான் நான் என்று. அடையாளம்தான் எல்லாவற்றிற்கும். அதனால் இதோ 20 மைக்ரோ பழக்கங்கள். அவற்றில் எதுவும் 10 நிமிடங்களுக்கு மேல் எடுக்காது. அவற்றில் பெரும்பாலானவை 2 நிமிடங்களுக்கு குறைவாகவே இருக்கும். தனித்தனியாக பார்க்கும்போது அவை மிக சிறியதாக கூட தெரியலாம். அதுவே முக்கியம். உங்க மூளை பெரிய செயல்களை தேடுவதில்லை. அது தேடுவது தொடர்ச்சியையும் மீண்டும் மீண்டும் வரும் சிக்னல்களையும் தான். ஒவ்வொரு முறை நீங்க சிறிய அளவிலாவது தொடரும்போது நீங்க யாராகிறீர்கள் என்பதை மெல்ல மெல்ல கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஆண்டிற்கு பிறகு நீங்கள் யாராக இருப்பீர்கள் என்பது இப்போது நீங்கள் எடுக்கும் அந்த சிறிய முடிவுகளிலேயே உருவாகிக் கொண்டிருக்கிறது. 20 பழக்கங்களையும் ஒரே நேரத்தில் தொடங்க முயற்சிக்காதீர்கள். உங்களை அதிகம் பாதித்த 2 அல்லது 3ஐ தேர்வு செய்து ஒரு வாரம் செய்யுங்கள். பிறகு இன்னொன்றை சேருங்கள். நீண்ட காலம் நிலைத்திருக்க வேண்டிய எதையும் கட்டுவது போல அவற்றை மெதுவாக சேர்த்துக்கொள்ளுங்க. ஏனெனில் மாற்றம் ஒரே ஒரு முடிவில் நிகழ்வதில்லை. அது தினமும் நீங்கள் எடுக்கும் அந்த அமைதியான முடிவில்தான். யாரும் பாராட்டாதபோது, அது வேலை செய்கிறதா என்ற சான்று இல்லாதபோது, ஒரு நாள் அது வேலை செய்தது என்பது தெளிவாக தெரியும். இன்றே தொடங்குங்க. சிறியதாக தொடங்குங்க. நிறுத்தாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சிந்திக்க ஏதாவது கொடுத்திருந்தால் பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்க. இப்படியுள்ள வீடியோக்களை நான் தினமும் வெளியிடுகிறேன். மேலும் ஒரு கருத்தை எழுதுங்க. நீங்க எந்த பழக்கத்துடன் ஆரம்பிக்கிறீர்கள் என்று. எல்லா கருத்தையும் நான் படிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.